கோகலின் தொடக்கமும் இன்றைய முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் ஏஐ நிதி போட்டியும் பற்றிய சுருக்கமான தொகுப்பு இதோ. ஒரு சிறிய கராஜில் தொடங்கிய அந்த நிறுவனம் இன்று ஏஐ போட்டியில் மைக்ரோசாஃப்ட், அமேசான் மற்றும் மெட்டா போன்ற ஜாம்பவான்களையெல்லாம் எப்படி பின்னுக்கு தள்ளி லாபம் ஈட்டுகிறது என்று இதுல நாம பார்க்க போறோம். முதலில் அவங்களோட சுவாரஸ்யமான ஆரம்பம். 1996ல லாரி பேஜும் செர்ஜி பிரின்னும் சேர்ந்து ஒரு சின்ன கராஜில லெகோ கற்களை வச்சு சர்வர் அமைச்சு இதை தொடங்குனாங்க. எந்த புத்தகத்தை மற்றவர்கள் அதிகமா மேற்கோள் காட்டுறாங்களோ அது சிறந்த புத்தகம்னு சொல்ற மாதிரி வெப்சைட்டுகளின் லிங்குகளை வச்சு தரத்தை அளக்கிற பேஜ் ரேங்க் முறைதான் அவங்களோட முதல் மாஸ்டர் ஸ்ட்ரோக். இரண்டாவதாக, இவங்க எப்படி இவ்ளோ பெரிய டெக் ஜாம்பவானா மாறினாங்க தெரியுமா? 2005ல ஆண்ட்ராய்டை வெறும் $50 மில்லியன் வாங்கினதுதான் அவங்களுக்கு அமைஞ்ச செம்ம திருப்புமுனை. பல வருஷம் செலவு பண்ணி புதுசா ஒன்ன உருவாக்குறத விட ஒரு ஓப்பன் சோர்ஸ் தளத்தை வாங்கி அதுல மேப்ஸ், ஜிமெயில்னு தங்களோட சேவைகளை இயல்பு நிலையாகவே கொண்டு வந்தது உண்மையிலே ஒரு பெரிய ராஜதந்திரம்தாங்க. இறுதியாக அன்னைக்கு காட்டின அதே தொலைநோக்கு பார்வைய கூகுள் இன்னைக்கு ஏஐ துறையிலையும் காட்டுறாங்க. 2026ஆம் ஆண்டோட நிதி அறிக்கைகளை கவனிச்சா மார்க்கெட் இப்ப வெறும் முதலீட்டை மட்டும் பாக்குறதில்ல, அதுல வர்ற லாபத்தை தான் மெயினா பாக்குறாங்க. அமேசான் 28%, மைக்ரோசாஃப்ட் 40% வளர, கூகுள் கிளவுட் 63% அபார வளர்ச்சியையும் $460 பில்லியன் மதிப்பிலான பேக்லாக் ஆர்டர்களையும் அள்ளி அசத்தியிருக்கு. ஆனா பாருங்க, மெட்டா நிறுவனம் ஏஐக்காக $145 பில்லியன் செலவு பண்ணியும் சரியான லாப திட்டம் இல்லாததால மார்க்கெட்ல பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்க. சரியான வியூகமும் போடுற முதலீட்ட லாபமா மாத்திர திறமையும் இருந்தா எந்த காலத்திலும் கூகுளோட சாம்ராஜ்யத்தை அசைக்க முடியாதுங்கிறது தாங்க நிதர்சனம். மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இது மேலும் தகவல்களை பதிவேற்ற எங்களை உற்சாகப்படுத்தும். நன்றி, வணக்கம்.